ஐலி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். செல்லம்மா அயலியை ரொம்பவே வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சும் வேணும்னே அப்படி பண்ணிட்டு இருக்க சிவா அயலிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ரித்திகா கபிலனுக்கு வீடியோ கால் பண்ணி பேசலான்னு வீடியோ கால் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ ப்ரூஸ்லி கபிலன் கிட்ட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மொபைலை வாங்கி வச்சுப்பாங்க. வாங்கி ரித்திகா கால் பண்ணும்போது அந்த காலை கட் பண்ணி விட்டுருவாங்க. உடனே ரித்திகா என்ன இது காலை கட் பண்ணுறாரு, ஒருவேளை அதுவே கட் ஆயிடுச்சோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு திரும்பவும் கால் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரூஸ்லி தெரியாமல் கால் பண்ணும்போது அட்டென்ட் பண்ணிடுறாரு. டக்குன்னு ரித்திகா அவங்களோட முகத்தை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டுமே ரித்திகா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ப்ரூஸ்லி என்ன பண்ணுறாருன்னா உடனே அந்த ஃபோனை கபிலன் கிட்டே கொடுக்குறாரு. அப்படியே கபிலனை பார்த்ததுமே ரித்திகா உடனே கேட்குறாங்க, இல்லை இதுக்கு முன்னாடி யார் மொபைலை வச்சுட்டு இருந்தது, உங்கள் ரூமில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்க உடனே கபிலன்னா என்ன சொல்கிற நீ, என்னோட ரூமில் நான் மட்டும்தான் இருக்கேன், வேறு யாரும் இல்லை, வேறு யாரும் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்க ரித்திகா இல்லை நான் வேறு யாரோ ஒருத்தரை பார்த்தேன், நீங்கள் அப்படியே உங்கள் ரூமை சுற்றி காமிங்க அப்படின்னு டக்குன்னு கேட்குறாங்க. உடனே கபிலனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்படியே ப்ரூஸ்லி ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே தள்ளிக்கிட்டே அப்படியே ரூமுக்கு காமிச்சிக்கிட்டே வராங்க. இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சா, என்னோட ரூமில் யாருமே இல்லை அப்படின்னு ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க. அப்போது ரித்திகா அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அயலி அந்த பக்கமாக போகிறாங்க. கபிலன் ரித்திகா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் கொஞ்சம் தூரமாக நின்று ப்ரூஸ்லி அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அயலி கிராஸ் ஆகி போகிறத பார்த்ததுமே உடனே ப்ரூஸ்லி என்ன பண்ணுறாருன்னா ஃபோனை வாங்கி கட் பண்ணி விட்டுடுறாரு. கட் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, அந்த போலீஸ் பொண்ணு அங்கே தான் இருக்குது, நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுமே கபிலன் என்ன நீ உளறிட்டு இருக்க, அவையும் அங்கே இருக்க போகிறா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் பார்த்தேன், நீ உடனே கால் பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே காமிக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கபிலனும் ரித்திகாவுக்கு கால் பண்ணி சரி உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு எல்லாரையும் நீ அப்படியே காமிச்சிக்கிட்டே வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரித்திகா அவங்க அம்மா பாட்டி தங்கச்சி அப்படின்னு எல்லாரையும் காமிச்சிக்கிட்டே வராங்க. எல்லாரையும் பார்த்துட்டு இல்லை இல்லைன்னு ப்ரூஸ்லி சொல்லிகிட்டே வராரு. அப்போது கபிலன் அவ்வளோதானா எல்லாருமே காமிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது இப்போ ரித்திகா அயலியை பார்க்குறாங்க. சரி அயலியை காமிக்கலாம் அப்படின்னு ஃபோனு கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. அயலி திரும்பி நின்றுட்டு இருப்பாங்க, வேறு ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அயலி கிட்ட போகும்போது பாட்டி மொபைலை வாங்கி பேசுவாங்க. அதனால ப்ரூஸ்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஃபோனை வாங்கி கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அந்த பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கபிலனோட அப்பா கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகுது. அதனால அவங்களோட ஃபேமிலி டாக்டர் வீட்டுக்கே வராங்க அவரை செக் பண்ணுறதுக்காக. அப்போ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கபிலனோட மேரேஜை பற்றி பேசுகிறாங்க. அப்போ உடனே கபிலனோட அம்மா இந்திராணி கிட்ட அந்த ஃபோட்டோவை காமிமா அப்படின்னு சொல்லி ரித்திகாவோட ஃபோட்டோ காமிக்க சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்திராணி இந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அப்போ டாக்டர் அதை பார்த்துட்டு ஓ ரித்திகாவை தான் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொன்னதுமே இப்போ உடனே இந்திராணி கேட்குறாங்க, என்ன டாக்டர் அப்போ உங்களுக்கு தெரியுமா ரித்திகாவா அப்படின்னு கேட்க, நல்லா தெரியுமே சின்ன வயசுலேருந்தே தெரியும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க டாக்டர் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, இவங்க என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்க, என்ன ட்ரீட்மெண்ட், என்ன ஆச்சு அவங்க ரித்திகாக்கு அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபுட் அலர்ஜி, அவங்களுக்கு ப்ரான்ஸ்லாம் செட் ஆகாது, சீ ஃபுட்டெலாம் செட் ஆகாது, அதுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப காமன் தான், அதெல்லாம் ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே இந்திராணிக்கு இதுவே ஓடிட்டுருக்கோம். குறிப்பாக கபிலனோட அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மக்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்களே, இன்னும் என்னெல்லாம் மறைச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்படுறாங்க. உடனே இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, நீ உடனே கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட கேளு அப்படின்னு சொன்னதுமே இந்திராணியும் கால் பண்ணுறாங்க. அங்கே எல்லாருமே பூஜையில் இருப்பாங்க. இப்போ உடனே ஜமுனா பார்த்துட்டு என்ன கால் பண்ணுறாங்க அப்படின்னு தனியாக பேசுகிறாங்க. சொல்லுங்கள் இந்திராணி அப்படின்னு கேட்டதுமே இந்திராணி சொல்கிறாங்க, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்பேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கூடவே செல்லமாகவும் இருப்பாங்க. அப்போ ஜமுனா கிட்ட கேட்குறாங்க, உங்கள் பொண்ணுக்கு ரித்திகாவுக்கு ஏதாவது ஃபுட் அலர்ஜி இருக்கா அப்படின்னு கேட்டதுமே அவங்க ஜமுனா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு இருப்பாங்க. செல்லம்மா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ செல்லம்மா யார் சொன்னதுன்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜமுனா ஆமாம் உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்திராணி என்னோட ஃபேமிலி டாக்டர் தான் சொன்னாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்களாமே அப்படின்னு கேட்டதுமே அப்போது எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்திராணி கேட்குறாங்க, உண்மையா அது அப்படின்னு கேட்க, ஆமாம் அது முன்னாடி இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே இந்திராணி அப்படியான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. ஆனால் ஜமுனாக்கு பயங்கர கோவம், ஒருவேளை இதில் அயலி இன்வால்வ் ஆகிருப்பாளோ, அயலி தான் ஒருவேளை இந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்லியிருப்பாளோ, இந்திராணிக்கு தெரியப்படுத்திருப்பாளோ அப்படின்ற மாதிரி ஜமுனாக்கு கோவம் வருது. நேராக போயிட்டு அயலிக்கிட்டே கேட்குறாங்க, நீ தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண அப்படின்னு. இந்திராணி டாக்டர் தான் சொன்னாங்கன்னு சொல்லியும் அவங்க அயலி மேலே தான்
சந்தேகப்படுவாங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.